ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டார்க் டைரிஸ் வாய்ஸ். சில விஷயங்கள் நம்மக்கிட்ட வரும்போது அது தற்செயலாக வராது. அது ஒரு நபராக கூட இருக்கலாம், ஒரு பொருளாக கூட இருக்கலாம். இன்றைக்கி நாம் கேட்க போகிற ஸ்டோரியில் ஒரு நபர் தன்னோட சொந்த ஊருக்கு 3 வருஷம் கழித்து போகிறாங்க. அப்படி போகும்போது போகிற வழியில் அவங்களுக்கு ஒரு பொருளும் கிடைக்கிது. அந்த பொருளை நமக்கு பயன்படுமேன்னு நினச்சி வீட்டுக்கும் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஆனால் எடுத்துகிட்டு வந்த அந்த பொருளால் அவங்க குடும்பத்துக்கே உயிர் பயத்தை காட்டியிருக்கு. இந்த ஸ்டோரியை தாங்க இன்றைக்கி நாம் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களோட லைஃப்பில் இந்த மாதிரி பேய் அனுபவங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதை நீங்கள் எனக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணலாம். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் நம்ம இன்ஸ்டாகிராமோட லிங்க் இருக்குது. ஃபாலோ பண்ணிவிட்டு உங்கள் கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்ததாக வர பேய் ஸ்டோரி உங்களோடதாக கூட இருக்கலாம். வாங்க ஸ்டோரியை கேட்கலாம். வெற்றி, இவருக்கு வயசு 27. இவர் படித்து முடிச்சுட்டு சென்னையில் ஒரு வேலையிலையும் இருக்கார். ஒரு 3 வருஷம் வரைக்கும் அவங்களோட சொந்த ஊருக்கு வரவே இல்லை. ஒர்க்கு, ஸ்ட்ரெஸ்ஸு, சிட்டி லைஃப்னு இப்படியே இருக்கார். சரியாக 2024 வருஷம் வெற்றியோட அம்மா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. வெற்றியோட அம்மா ரொம்ப கட்டாயப்படுத்தி ஊருக்கு வான்னு சொல்லி நம்ம திருவிழா கும்பாபிஷேகம் இருக்கிறதா சொல்லி வர வைக்கிறாங்க. வெற்றியும் ஆஃபீஸில் பர்மிஷன் கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாக கிளம்புறாங்க. நைட்டில் தான் ட்ராவல் பண்ணுறாரு பைக்கில். அப்போது லைட்டாக மழை வர மாதிரியும் இருக்குது. ஃபோன் இப்போ ரிங் ஆகுது. யாருன்னு எடுத்து கால் அட்டன் பண்ணி பேசுகிறாரு. வெற்றியோட அம்மா, எங்கே இருக்கப்பா அப்படின்னு கேட்குறாரு. வெற்றியும், அம்மா சேலம் கிராஸ் பண்ணிட்டேம்மா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன்னு சொல்லிவிட்டு கால் கட் பண்ணி போயிட்டே இருக்கிறாரு. கிராமத்தை நோக்கி ஸ்பீடாக போயிட்டு இருக்காரு. ரோடும் காலியாக தான் இருக்குது. எந்த வாகனமும் இல்லை, சிக்னல் கூட இல்லை. மழை கொஞ்சம் அதிகமாக ஆகுது. உடனே சாலையோரத்தில் ஹெட்லைட் வெளிச்சத்தில் ஏதோ செவப்பாக தெரியுது. வெற்றி இதை பார்த்துட்டு வேகத்தை குறைக்கிறாரு. என்னன்னு பார்க்குறாரு. ஒரு பொம்மை மாதிரி இருக்குது. வெற்றி இப்போது பைக்கை நிறுத்திட்டு, எவ்வளோ அழகாக இருக்குது, புது பொம்மையாக இருக்கும் போலன்னு கையில் எடுத்து பார்க்குறாரு. எந்த குழந்தை இது தொலைச்சதுன்னு தெரியல. இந்த வழியாக நிறைய பேர் ட்ராவல் பண்ணுறவங்க இருப்பாங்க. யாரோ இது தெரியாமல் கீழே போட்டிருப்பாங்க போலான்னு இவராக ஒன்று நினச்சிட்டு கீழே இறங்கி அந்த பொம்மையை தூக்கி தன்னோட பேக்லேயும் எடுத்துகிட்டு இப்போ அந்த பொம்மையை எடுத்துகிட்டு வெற்றி கிராமத்தை நோக்கி போகிறாரு. மறுபடியும் ஃபோன் ரிங் ஆகுது. சரவணன், இவரோட மாமா மகனுங்க, எங்கடா இருக்கேன்னு கேட்குறாரு. வெற்றியும், நம்ம கிராமத்தை நோக்கி வர வழியில் ஒரு பொம்மை கிடச்சதுடா, அதை பார்த்தேன், கொஞ்சம் நல்லா இருந்தது, அதை எடுத்துகிட்டு வரலான்னு வர லேட் ஆயிடுச்சுன்னு சரவணன்கிட்ட சொல்கிறாரு வெற்றி. சரவணன், டேய், ரோட்டில் என்ன கிடைச்சாலும் எடுக்காதடான்னு சொல்ல, வெற்றி, என்னடா ஹாரர் மூவி, அதாவது பேய் படத்தை கம்மியாக பாருன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு. சில நேரங்களில் நாம் செய்கிற ஒரு சின்ன தவறு நம்ம குடும்பத்தையே பாதிக்கும்னு வெற்றிக்கு தெரியலை. அவர் பேக்கில் இருக்கிறது பொம்மையா இல்லையான்னு ஆடியோவை ஃபுல்லாக கேளுங்க. இப்போது அவங்களோட வீட்டுக்கு போய் சேர்றாரு வெற்றி. அவங்க வீடு ஒரு சராசரியான ஓட்டு வீடு தாங்க. அம்மா வெற்றிக்காக காத்துட்டு வெளியே நிற்கிறாங்க. இவங்களோட குடும்பமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இவருக்காக ஒரு தங்கச்சியும் இருக்காங்க. அவங்க பேர் மல்லிகா. 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்கிறாங்க. அண்ணா, எனக்கு என்ன வாங்கிட்டு வந்தேன்னு ஆர்வமாக மல்லிகா வெற்றியோட பேகை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள பொம்மை இருக்குது. இதை பார்த்த மல்லிகாவுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. ஆனால் பாட்டி, அதை வீட்டுக்குள்ளே கொண்டு போகாத, வெளியவே வெய் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு மாதிரி முகத்தை வச்சு பார்க்குறாங்க அந்த பொம்மையை. வெற்றியும் அம்மாவும் இந்த பாட்டிக்கு வேறு வேலையே இல்லைன்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே எடுத்துகிட்டு போய் வைக்கிறாங்க அந்த பொம்மையை. அன்றைக்கி நைட்டில் நடந்தது தான் ரொம்ப பயங்கரங்க. ரூம்குள்ளே யாரோ நடக்கிற மாதிரி ஒரு சத்தம். அம்மா, நீங்களான்னு வெற்றி கேட்குறாரு. ஃபுல் சைலண்ட்டாக இருக்குது ரூமே. இப்போது டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு வெற்றி. அந்த பொம்மை மட்டும்தான் இருக்குது. ரூம்குள்ளே யாருமே இல்லை. இவரும் பெருசாக எடுத்துக்கல. நைட்டு சாப்பிட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேமிலி கூட எல்லாம் சந்தோஷமாக இருந்துட்டு தூங்க போகிறாரு. இப்படியே பொழுதும் விடியுது. விடிஞ்சதும் எல்லாரும் கோயில் திருவிழாக்கு கிளம்பி போகிறாங்க.
ஆனால் வெற்றியோட தங்கச்சி மல்லிகா நான் வரலன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாக தலையெல்லாம் விரித்து போட்டுட்டு ஒரு மாதிரியாக உட்காந்துட்டு இருக்காங்க. நான் வரலன்னு சொல்லும்போது அவங்க அண்ணன் வெற்றி மல்லிகாவை பார்த்து நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்திருக்கேன், நீ என்னன்னா வரலன்னு சொல்கிற அப்படின்னு அவரும் வற்புறுத்தி கோவிலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வராங்க. அன்னைக்கு இரவு நைட்டு ஒரு மணி இருக்கும். அந்த நேரத்தில் வெற்றி தூங்காமல் வெளியே நின்றுட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் வெற்றி கொண்டு வந்த அந்த பொம்மை அவங்களோட வீட்டு வாசலில் இருக்குது. இதை பார்த்த வெற்றி இதை யார் கொண்டு வந்தது அப்படின்னு கீழே இறங்கி வாசல்கிட்ட போகிறாரு. போன உடனே அந்த பொம்மைக்கு பக்கத்தில் ஒரு கருப்பு உருவம், அதுவும் ஒரு பெண்ணோட உருவம், தாவணி கட்டிட்டு ஒரு மாதிரியான முகமெல்லாம் ரத்தக்கரையோட தாடை உடஞ்ச மாதிரி இவரை பார்த்து நின்றுட்டு இருக்கு. வெற்றி அங்கேயே மயங்கி விழுகிறாங்க. அந்த சமயம் வெற்றியோட பாட்டி வெளியே வந்து பார்த்துருக்காங்க. அப்போது வெற்றி மயங்கி விழுந்திருந்ததை பார்த்த பாட்டி வீட்டில் இருக்க எல்லாரையும் கத்தி கூப்பிடுறாங்க. இப்போது வெற்றியோட அம்மா அப்பா தங்கச்சி எல்லாரும் வெளியே வந்து பார்க்கும்போது அந்த உருவம் திடீர்னு எங்கேருந்து வந்ததுன்னு தெரியல. வெற்றியை இப்போது மயங்கி விழுந்த இருக்காருல்ல, அவரை உச்சி தலைமுடியை பிடிச்சி இழுத்துட்டு தரன்னு போகுது அந்த உருவம். இவங்களும் ரொம்ப பயந்து அழுகுறாங்க. அந்த உருவம் இந்த வெற்றியை இழுத்துட்டு எங்கே போச்சுன்னா ஒரு சுடுகாடு இருக்குங்க, அந்த பகுதிக்கு இழுத்துட்டு போகுது. உடனே வெற்றியோட அம்மா கதறி அழுகுறாங்க. வாராகி அம்மனை நினச்சி, அம்மா உனக்கு இந்த ஊரில் திருவிழா நடக்குது, இங்கே என் பையனை காப்பாற்று அப்படின்னு கதறி அழுகுறாங்க. உடனே அந்த உருவம் பயந்து வெற்றியை விட்டுருச்சு. ஒரு திசையை பார்த்து அந்த உருவம் பயந்து நடுங்குது. குறுகி ஒரு மூலையில் போய் நிற்கிது. இவங்களும் என்னாச்சுன்னு அந்த உருவம் பார்க்குற திசையில் இவங்க எல்லாரும் திரும்பி பார்த்தா அங்கே ஒரு காட்டுப்பன்றி அந்த உருவத்தை பார்த்த மாதிரி முறைச்சி பார்க்குது. இதை பார்த்த இவங்களுக்கும் புரிஞ்சிடுச்சு அந்த அம்மன் தான் காப்பாற்ற வந்திருக்காங்கன்னு. வெற்றியை இப்போது அவங்க அப்பா அப்படியே தோளில் தூக்கிட்டு வந்து வீட்லேயும் சேர்றாங்க. இப்படியே அடுத்த நாள் பொழுதும் விடியுது. வெற்றிக்கு மயக்கம் இன்னும் தெரியலை. அந்த சமயம் வாராகி அம்மனை தேரில் ஊர்வலமாக எடுத்துகிட்டு வராங்க. ஆனால் அந்த தேர் வெற்றியோட வீட்டுக்கு பக்கத்தில் வந்ததும் முன்னாடி நகரவே இல்லை. தேர் இழுக்கிறவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு இழுக்கவும் முயற்சி பண்ணுறாங்க, ஆனால் முடியலை. உடனே கூட்டத்தில் இருந்த ஒரு பெண்ணுக்கு அருள் வருது. அருள் வந்த அந்த பெண் வெற்றியோட வீட்டுக்குள்ளே போகிறாங்க. ரொம்ப ஆவேசமாக போய் அந்த பொம்மையை எடுத்துகிட்டு வெளியே வந்து ரொம்ப கோபத்தோட அந்த பொம்மையை எரிக்க சொல்கிறாங்க. அந்த அருள் வந்த பெண்மணி அந்த பொம்மை எரியும் போது கதறல் சத்தம் ரொம்ப அதிகமாக வருது. இதை ஊர் பொதுமக்கள் எல்லாம் பார்த்து வியந்து போகிறாங்க. அந்த பெண்மணி வீட்டுக்குள்ளே போய் குங்குமத்தை வெற்றியோட நெற்றியில் வச்சு விட்டுறாங்க. வெற்றியோட அப்பா கிட்ட உன் பையனுக்கு ஒன்றுமே இல்லை, நான் அவன் கூட இருக்கேன்னு அந்த அருள் வந்த பெண்மணி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம்தான் அந்த வாராகி அம்மனோட தேர் அந்த வீட்டை விட்டு நகருது. இப்போ வெற்றியும் எழுந்து உட்காந்து என்னாச்சுன்னு பார்க்குறாரு. உடனே வெற்றியை கூட்டிகிட்டு அம்மன் கோயிலுக்கு குடும்பத்தோடு போகிறாங்க. போன உடனே கோயில் பூசாரி தெளிவாக என்ன நடந்ததுன்னு கணிச்சு சொல்கிறாரு. என்னன்னா, ஒரு துர்மரணம் அடைஞ்ச பெண்ணோட ஆன்மா அந்த பொம்மைக்குள்ளே அடைச்சி அந்த பொம்மையை 3 திசை இருக்கிற ரோடில் வச்சுருக்காங்க. அந்த பொம்மையை தான் நீங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்க, அதனால தான் அந்த ஆன்மா உன்னை பின்தொடர்ந்துருக்குன்னு சொல்கிறாரு. நேற்று நைட்டு உன்னை அந்த ஆன்மா உன்னை கொல்ல பார்த்தப்போ அந்த வாராகி அம்மன் தான் உன்னை காப்பாற்றிருக்காங்கன்னு சொல்கிறாரு. இதை கேட்ட வெற்றிக்கு அப்படியே உடம்பு சிலிர்க்குது. கண்ணில் கண்ணீரோட அம்மனை வணங்குறாரு. அவ்வளோதாங்க. இப்போ வெற்றி திருமணமாகி 2 குழந்தைகளோட சந்தோஷமாக இருக்காங்க. இதை நமக்கு ஷேர் பண்ண வெற்றியோட தங்கச்சி மல்லிகாவுக்கு ஒரு நன்றியோட இந்த ஸ்டோரியை நாம் முடிச்சுக்கலாம். வழக்கம் போல் இந்த ஸ்டோரிக்கான கமெண்ட்ஸ் என்னென்னு சொல்லுங்கள். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம டார்க் டைரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிக்காக வெயிட் பண்ணுங்கள். பாய்.